படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க 2.5 மணி நேரம் தேட்ரு பத்திக்கிச்சு. ட்ரிபிள் எக்கச்சக்கமா வெடி தெறிக்க பட்டாசு தீயா பொழிஞ்சிச்சு ப்ரோ. அஜித் சார் ஃபேன்ஸுக்கு இந்த வருஷம் ட்ரிபிள் ட்ரீட்டு. இல்லைனா யார் அவர் சிகரெட் பிடிச்சா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இந்த சென்சட் கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்காரு. மங்காத்துக்கு அப்புறம் ஃபேன்ஸ் ஆனாங்க பார்த்தீங்களா, அவங்களே ஒரு ட்ரீட்டாக இருக்கும் கண்டிப்பாக. தீனானா சிகரெட் பிடிச்சிருக்க மாட்டார், அந்த மேட்ச் ஸ்டிக் வச்சோன்னே மாஸ்க் காட்டுறப்ப இல்லை சிகரெட் பிடிச்சாரு தேட்டரை கொளுத்திட்டானுங்க பசங்க. கிராக்கர்ஸில் வச்சு வேறு மாதிரி மாஸ்க் பண்ணிட்டாங்க. பயப்படுறாங்க நம்மளை பார்த்தாலே தேட்டரில். பாட்டு ரிப்பீட்டில் போட்டாங்க. அது சார் ஒன்ஸ் மோர் போட்டாங்க. நம்மளுக்கு அது பத்தால் வைப் பண்ணாங்க. அதில் எத்தனை வாட்டி போட்டாலும் கேட்போம். ஆஃப்டர் ஷோயன்ஸ் திரும்ப 1 வாட்டி ரிப்பீட் பண்ணாங்க சார். அதனால வைப்பாக இருந்தது சார் படம். சூப்பர். வேறு என்ன தலை படம் உங்களுக்கு ரீரிலீஸ் பண்ணாங்க சார்? நம்ம தலை ஃபோட்டோ போட்டாலே பார்ப்போம் சார். அது என்ன சார் செப்பரேட்டாக படம் வேறு எது வேணால் பார்ப்போம் சார். நம்ம அடுத்து அப்கமிங்கில் ரெட்டு, காதல் மன்னன், முகவரி, அமர்கலம் லைனில் இருக்குன்னாங்க. இதே மாதிரி நம்ம அவ்வளோ பண்ணுவோம் சார் கண்டிப்பாக. நல்லா இருந்துச்சு ப்ரோ, உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்ததுக்கு நல்லா இருந்துச்சு. அதானே என்னது தெறிக்க பட்டாசு தீயா பொழிஞ்சிச்சு ப்ரோ. எல்லாமே மாசாக இருந்துச்சு. பசங்களோட வந்து பார்த்தா நல்ல ஒரு குட் மூவியாக இருக்கும், வந்து பார்க்கலாம் ப்ரோ. இப்போ தனுஷ் படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அது கூட போகணும். தனுஷா எனக்கு தெரியல ப்ரோ, தனுஷ் என்ன போடணும்னு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன், அட்டகாசம் பார்த்தேன், அட்டகாசமாக இருந்துச்சு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் உள்ள ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படம் மாசாக இருந்ததுங்க. என்றைக்குமே அந்த மாதம் அந்த அட்டகாசம் அந்த பீரியடில் எப்படி வந்தது, அதோட ட்ரிபிள் எக்கச்சக்கமா வெடி அவ்வளோ தலைப்படம் ஸ்க்ரீன்லண்ணா எப்படி வந்திருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஒரு அதுதான் சொல்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியாத சந்தோஷம். அதனால் படம் நல்லாயிருக்கு, மாசாக இருக்குது, என்ஜாய் பண்ணோம். உள்ளே நாங்கள் தேட்டரில் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். எல்லா ரசிகரும் என்ஜாய் பண்ணோம். உள்ளே தேட்டரில் அவ்வளோ என்ஜாய், வெளியே எங்களுக்கு கொடுக்கல, உள்ளே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். உண்மையிலே சரண் சாருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போது ஃபேன் பாய் சொல்லிட்டு ரொம்ப இதுவாக எடுக்கிறான். படம் இந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் 2004 ஃபேன் பாய்ஸ்ன்னு ஒரு சம்பவம். சரண் அவர்கள் எடுத்த 4 படமும் பிளாக் பூஸ்டர் படம். இது யாருக்கும் அமையாது. இந்த மாதிரி ஒரு வாட்டி அமையும், 2 வாட்டி அமையும், 3 வாட்டி அமையும், 4 வாட்டி கிட்டத்தட்ட காதல் கோட்டை இட்டு, அமர்காலம் இட்டு, அதுக்கப்புறம் அட்டகாசம் அது இட்டு, அசல் அதுவும் இட்டு. இது யாருக்கு அமையும்? பரத்வாஜி உண்மையிலேயே ஒரு பிஜிஎம் எப்படி போடணுன்ட்டு பயங்கரமாக போட்டிருக்காரு. பிளாஸ்ட் படம் முழுக்க பிளாஸ்டாக இருக்குது. இப்போ அவர் புதிய படங்கள் பேட்டர்கள் நடிச்சிருந்தாலும் ரீரிலீஸ் தொடர்ந்து இந்த ஆதரவு கொடுத்துட்டே இருப்பீங்களா? இல்லை சார், தலை படம் ரீலீஸ் பண்ணுவேன் சார். இப்போ என்ன இஷ்யூனா டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ணுறாங்க. நம்ம போன வாட்டி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்ணி கேன்சல் பண்ணாங்க. ஹைக் பண்ணும்போது ஒரு டிக்கெட்டுக்கு 20 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா நாங்கள் பிரிண்டிங் சார்ஜுன்னு ரீஃபண்ட் பண்ணும்போது நீ தரணுமா? நம்ம ஒரு டிக்கெட் பிரிண்ட் பண்ண 20 ரூபீஸ் ஆகும் இங்க் ஜெட்டில். அதான் ரோகிணி வந்து இந்த மாதிரி ஷேம்லெஸ்ஸான காரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவமானமாக இருக்குது. அது நினச்சா நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பார்க்க போகிறோம். உனக்கு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, இப்படி தான் நீ காசு சம்பாதிக்கணுமா? உன் தேட்டர் ஆல்ரெடி ஃபேமாக இருக்குது, நீ வேறு எப்படின்னா சம்பாரிச்சிட்டு போகலாமே. டர்ஃப் விட்டுற, இங்கே வாடகை விட்டுருக்கு, அதெல்லாம் உனக்கு பத்தாதா? இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? அதான் கூட கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. மற்றபடி ஓகே தான். அஜித் சார் ஃபேன்ஸுக்கு இந்த வருஷம் ட்ரிபிள் ட்ரீட்டு. விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ப்ளஸ் அட்டகாசம் ரீரிலீஸ், இது மொத்தம் சேர்ந்து ஒரு ட்ரிபிள் ட்ரீட்டுலாம். அந்தளவுக்கு ஜாலியான ஒரு மாஸ் செலிப்ரேஷன். உள்ளே வந்து தெரிய விட்டாங்க. வேதாளத்தில் ஒரு சீன் வரம்புறாங்க, ஷிப்பு ஃபைட்டு, அந்த மாதிரி உள்ள ஒரு செலிப்ரேஷனு, சரியான ஒரு செலிப்ரேஷன் சார். நீங்கள் ஃபேமிலியோடு கூட வந்து இந்த படத்தை பார்க்கலாம். உள்ளே அவ்வளோ எமோஷன்ஸு, சென்டிமெண்ட்டு, எல்லா விஷயங்களும் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. நல்லா சரியான ஒரு என்ஜாய்மெண்ட்டு. பரத்வாஜ்லாம் ஒரு சிறந்த இசையமைப்பாளர். அவரை பற்றிலாம் இன்னும் யாரும் தெரியாது. அவரோட மியூசிக் என்னமா இருக்கும், அமர்கலமாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும். அஜித் சாருக்கும் பரத்வாஜ் சாருக்கும் வந்து ஒரு யுவன் சங்கர் ராஜா, அஜித் குமாருங்கிற காம்போ மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு வந்து இருக்கும் அவங்களோட மியூசிக்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான மியூசிக். தலை தீபாவளின்னு ஒரு சாங்கு 1 மோர் போட்டாங்க, 2 வாட்டி போட்டாங்க, 3ஆவதோட படம் முடிஞ்சும் போட்டாங்க. அதுவும் எனக்கு பத்தலை, இன்னொரு வாட்டி போடுங்கடான்னுட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு மாசான செலிப்ரேஷன், செம்ம ஜாலி, சரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. தலை ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இன்றைக்கி தான் தீபாவளி, அது ஒரு தலை தீபாவளி. விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ப்ளஸ் அட்டகாசம் ரீரிலீஸ், இது மொத்தம் சேர்ந்து ஒரு ட்ரிபிள் ட்ரீட்டுலாம். அந்தளவுக்கு ஜாலியான ஒரு மாஸ் செலிப்ரேஷன். உள்ளே வந்து தெரிய விட்டாங்க. வேதாளத்தில் ஒரு சீன் வரம்புறாங்க, ஷிப்பு ஃபைட்டு, அந்த மாதிரி உள்ள ஒரு செலிப்ரேஷனு, சரியான ஒரு செலிப்ரேஷன் சார். நீங்கள் ஃபேமிலியோடு கூட வந்து இந்த படத்தை பார்க்கலாம். உள்ளே அவ்வளோ எமோஷன்ஸு, சென்டிமெண்ட்டு, எல்லா விஷயங்களும் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. நல்லா சரியான ஒரு என்ஜாய்மெண்ட்டு. பரத்வாஜ்லாம் ஒரு சிறந்த இசையமைப்பாளர். அவரை பற்றிலாம் இன்னும் யாரும் தெரியாது. அவரோட மியூசிக் என்னமா இருக்கும், அமர்கலமாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும். அஜித் சாருக்கும் பரத்வாஜ் சாருக்கும் வந்து ஒரு யுவன் சங்கர் ராஜா, அஜித் குமாருங்கிற காம்போ மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு வந்து இருக்கும் அவங்களோட மியூசிக்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான மியூசிக். தலை தீபாவளின்னு ஒரு சாங்கு 1 மோர் போட்டாங்க,
2 வாட்டி போட்டாங்க, 3ஆவதோட படம் முடிஞ்சும் போட்டாங்க. அதுவும் எனக்கு பத்தல, இன்னொரு வாட்டி போடுங்கடான்னுட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மாசான செலிப்ரேஷன், செம்ம ஜாலி, சரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. தலை ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இன்றைக்கி தான் தீபாவளி, அதுவும் தலை தீபாவளி.